அதிமுக ஒன்றிய செயலாளருக்கு 44 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். குணசேகரன், இதோட பின்னணி என்ன? நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே இருக்கக்கூடிய எக்கட்டாம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன். இவர் அதிமுகவினுடைய சென்னிமலை ஒன்றிய செயலாளராக இருக்கின்றார். எக்கட்டாம்பாளையம் கிராமத்தில் கல் குவாரி ஒன்றை இவர் நடத்தி வருகிறார். இவர் மனைவி பானுமதி பெயரில் கடந்த 2018 முதல் 23 வரை 5 ஆண்டுகளுக்கு குவாரி உரிமம் பெற்று சுமார் 2 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த குவாரி நடத்தி வருகின்றார். இந்த குவாரியை ஒட்டி சென்னிமலையினுடைய ஒரு பண்பாட்டு அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த மாமாங்கம் குளத்திற்கு செல்லக்கூடிய வண்டிப்பாதை அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து அதிலிருந்து கனிமங்களை வெட்டி கடத்தியதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த முகிலன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை நடத்தினார். ஈரோடு தாசில்தார் மூலமாக டிஜிட்டல் சர்வே மூலம் அளவீடு செய்து எவ்வளவு கனமீட்டர் அந்த பகுதியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது என்பது புல விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் வண்டிப்பாதையை ஆக்கிரமித்து அங்கு கனிமங்கள் வெட்டி கடத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. குறிப்பாக 8039 கனமீட்டர் சாதாரண கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டதன் பேரில் தற்பொழுது சென்னிமலை அதிமுக ஒன்றிய செயலாளர் கோபாலகிருஷ்ணனுக்கு அபராதம் 44,18,524 ரூபாய் அபராதம் விதித்து ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் தற்பொழுது உத்தரவிட்டுள்ளார். இந்த அபராத தொகையை உடனடியாக செலுத்த வேண்டும் என்றும், அதே போன்று இதன் பேரில் ஏதாவது ஆட்சேபனை இருப்பின் 30 நாட்களுக்குள் ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அவருக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கனிமங்கள் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டத்தின் கீழ் அந்த சட்டப்பிரிவை மீறியதற்காக அவர் மீது இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. $44 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கனிமவள கொள்ளை விவகாரம் தொடர்பாக அதிமுக ஒன்றிய செயலாளருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.